அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கக்கூடியது. இந்தியாவில தாண்டி போயாச்சு. அப்படிதான் லெவலே அப்படிதான் பேசுவார். இந்தியாவிலேயே முன்மாதிரியாக பொருளாதாரத்துல முன்னோட்டமாக முதலிடமாக ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது தமிழகம் என்று கனி அக்கா பேசினாங்க. அந்த கனி அக்கா பேசினதுக்கு மறுமொழியாகத்தான் இவர் பேசியிருக்காரு. இப்ப இந்த அளவுக்கு சமூக விழிப்புணர்வு சோசியல் மீடியா எல்லாம் இருந்த போது, பத்திரிகைகள்லாம் இருக்கும் போது, ஹிந்து மண் இருக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு அரசு நிலத்தை இவங்க கபலீகரம் பண்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில எப்படி வந்திருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் இறந்த அந்த கல்லறையானது கோரிப்பாளையம் தர்கா என்று கவர்மெண்ட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த வெப்சைட்ல இது நாள் வரை இருந்தது. பிரச்சனையானவனே அந்த லைனை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இவங்களே ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு கேஸ் போடுப்பானே, உடனே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதால் இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் போட்டாரு. தீர்ப்பு உடனே, ஏன்னா இவங்க தானே கேஸ் போட்டிருக்காங்க, தீர்ப்பு வந்தாச்சு. உடனே விடிகாட்டு தான் அப்படி இவன சுறுசுறுப்புங்கிறீங்க. எல்லாத்தையும் குண்டு கட்டா தூக்கி வெளியில எரிஞ்சு அப்ப மட்டும் சட்டம் கடமையை செய்கிறது, கோர்ட்டு கடமையை சிறமேற்கொண்டு அப்படியே செயல்படுத்துறாங்க. சீக்கிய வரலாற்றை, உண்மையான சீக்கிய வரலாற்றை தெரிஞ்சிருக்கக்கூடிய யாருமே காலிஸ்தான் இயக்கத்தை ஆதரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சீக்கிய மதம் தோன்றியது எதுக்காக தோன்றுகிறதுனா, இந்த முகலாய சாம்ராஜ்யத்துடைய ஹிந்து விரோத போக்கு, அட்டூழியங்கள், அதை எதிர்த்து ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கால்சா பந்த் என்பதை குரு கோவிந்த் சிம்மன் ஏற்படுத்துகிறார். எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். நீங்க இந்தியா முழுக்க எந்த இந்த சீக்கிய குருத்வாரா வேணா போய் பாருங்க, எந்த இடத்துக்கு வேணா போய் பாருங்க, அதுல 7 ஒருத்தர் பாருங்க, ராகுல் காந்தி. அப்படி இருக்கக்கூடியவர், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரசிடியம் மெம்பர் என்று சொல்கிறாங்க, தலைமை அங்கத்தினர். அப்படிப்பட்ட தலைமை அங்கத்தினராக he is representing ஏசியா. அப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கும்போது அது எப்படி போகாம இருக்க முடியும்? இது என்ன ஒரு இந்தியன் பார்லிமெண்ட்? he is representing ஏசியா in an international forum. அவருக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்று சாம் பெட்ரோட சொல்லியிருக்காரு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கடன் சுமையில் முன்னணியில் தமிழகம், பிரவீன் சக்கரவர்த்தி பதிவால் திமுக கூட்டணியில் குழப்பம். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் அரசு நிலத்தில் முஸ்லிம் வணிக வளாகம் கட்டுமானம். தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு நிறுத்தம், திமுகவினர் மீது கடுங்கோபம். லண்டனில் இந்துக்கள் போராட்டத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இடையூறு. ஜெர்மனியின் முற்போக்கு கூட்டணியினருடன் கைகோர்த்த ராகுல். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக, பிரவீன் இவர் யாரு அப்படின்னா, காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருங்கியவர். இவர் கொடுக்குற அட்வைஸையுமே பல சமயங்கள்ல அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவர், அந்த லெவல்ல இருக்கக்கூடியவர். இவர் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. இப்போ இன்று அது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ட்விட்டரா அப்படின்னு பேசிக்கிறாங்க சார். அதுல சொல்லியிருக்காரு, கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. ஊப்பிய இவங்க எதிர்க்க எடுத்தாலும் விமர்சிக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசம் கூட தமிழகத்தை விட கம்மியா தான் கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டரை போட்டிருக்காரு. இதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பலருமே எதிர்வினையாற்ற தொடங்கியிருக்காங்க. திமுகவை சேர்ந்தவர்களுமே எதிர்வினையாற்ற தொடங்கியிருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது தப்பு அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் எந்த நோக்கத்திற்காக சொல்லியிருக்கிறார் என்பது யோசிக்கப்படணும். ஒரு கால் இப்ப மாறி வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய கூட்டணி மாற்றங்கள் ஏதாவது இருக்கின்றதா, அதற்காக முன்னோட்டமாக அப்படி பேசியிருக்கிறாரா என்பதெல்லாம் இனிமேல் போக போக தெரியும். ஆனா அவர் சொன்னதுல தப்பு இல்லை. இட்ஸ் அ ஃபேக்ட், டேட்டா. சொன்ன டைமிங் தான் நமக்கு யோசிக்க வைக்கிறது. ஏன் இப்போ சொல்லியிருக்காரு? தமிழக முதலமைச்சர் சொல்லுவாரு, தமிழ்நாட்டோடும் இந்தியாவோட மற்ற மாநிலங்களோட போட்டியே கிடையாது. மற்ற நாடுகள், இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற நாடுகளுக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடியது. இந்தியாவில தாண்டி போயாச்சு. அப்படிதான் லெவலே அப்படிதான் பேசுவார். இந்தியாவிலேயே முன்மாதிரியாக பொருளாதாரத்துல முன்னோட்டமாக முதலிடமாக ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது தமிழகம் என்று கனி அக்கா பேசினாங்க. அந்த கனி அக்கா பேசினதுக்கு மறுமொழியாகத்தான் இவர் பேசியிருக்கார். இப்ப நம்ம புள்ளி விவரங்களை பார்க்கலாமே. இன்றைய தேதியில
தமிழகத்துடைய மொத்த கடன் வந்து 9.5 லட்சம் கோடி. தமிழ்நாடு ஜனத்தொகையை வகுத்து பாருங்க எவ்வளோ வரும். ஒரு தலைக்கு மேல, உங்க தலைக்கு மேல எங்க தலைக்கு மேல எவ்வளவு கடன் வரும் அப்படின்னு பாருங்க. இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆண்டு இருந்த கடன் வந்து 5.5 லட்சம் கோடி தமிழ்நாடு. இப்போ 9.5 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி அளவுக்கு கடன் சுமை உயர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு பணம் கடன் வாங்கி அது எங்க போச்சு? அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கா? இது நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதற்கு முன்பு இருந்த மற்ற ஆண்டுகளுடைய கடன் சுமை எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் வந்து மொழிவாரி மாகாணங்கள் வந்த பிறகுதான் வந்தது. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. தமிழ்நாடு என்கின்ற மாகாணம் உருவாகி 70 ஆண்டுகள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்ப கடந்த 65 ஆண்டுகளாக தமிழ்நாடு உருவான பிறகு தமிழ்நாடு வாங்கிய கடன் எவ்வளவோ அதே அளவு கடன் இந்த ஸ்டாலின் ஆட்சி செய்த இதே 5 ஆண்டுகள் அதே அளவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு வால்யூம் ஆஃப் கடன் இந்த 5 வருஷத்துல 65 இயர்ஸ் மொத்தமா தமிழ்நாடு எவ்வளவு வாங்கினதோ அந்த கடன் 5 வருஷத்துல வாங்கியிருக்காரு. அவ்வளவு பணத்தை வாங்கி கடன் வாங்கி அது எங்க போச்சு? இதே எல்லாருக்கும் கேள்வி, நியாயமான கேள்வி தானே. அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடன் சுமை இருக்கு இல்லைங்களா? ஸ்டாலின் ஆட்சி வருவதற்கு முன்பு கடன் சுமை இருந்தது. அதே போல 2 பங்கு சுமை இப்ப இந்த ஆட்சிக்குள்ளாரே நம்ம தலைமையில ஏற்றிருக்காரு என்பது கூட நமக்கு தெரியாம உட்கார்ந்து இருக்கும். எந்த அளவுக்கு மோசமா பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க நிலைமை. ஆகவே இந்த உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய இந்த பிரவீனுக்கு வாழ்த்துக்கள். இல்லாட்டி வெளியில வந்திருக்காது. இப்ப பாருங்க, இந்த வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். வட்டி மட்டுமே ஒவ்வொரு ஆண்டு 32,000 கோடி ரூபாய் அசல் இல்ல, வட்டி கட்டிட்டு இருக்காங்க. என்னைக்கு அசலை கட்டி என்னைக்கு கடன் வட்டி முழுக்க முடிச்சு. அப்ப இதே போல போய்கொண்டே இருந்தால் வளர்ச்சி எங்க எப்படி இருக்கும்? இப்ப நான் இன்னைக்கு யார்ட்டையோ ஒருத்தர் கடன் வாங்குறேன், சும்மா தாம் செலவு பண்றேன். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பெரிய நல்ல வசதி போல் இருக்கு. திருப்பி அடுத்த வருஷம் கடன் வாங்குறேன், கடன் வாங்கிட்டே இருக்க. அப்ப வளர்ச்சி, அது பேர் வீக்கம்னு பேரு. அப்ப செயற்கையான ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தி வளர்ச்சி என்ற மாயையை காண்பித்து ஓட்டு கேட்டு, அப்ப அந்த காசுல எங்க போச்சுங்கிறதும் தெரியாது. பல அரசு நிறுவனங்கள்லாம் பார்த்தா எல்லாமே திவாலாகி கொண்டிருக்கிறது. இப்பதான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு ஈபில வந்து நஷ்டம் கொஞ்சம் இல்லாம கணக்கு காமிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் அப்படிதான் ஓடி இருக்கு. அப்ப அந்த காசு எங்க போகுது? இப்ப திமுக உள்ள அந்த சாதாரண கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மட்டமா போங்க. கவுன்சிலரு, அப்புறம் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, இதுக்கு நடுவில் நிறைய பதவிகள் இருக்கும். அதை நான் அந்த மட்டம்லாம் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 5-6 அடுக்கு சொல்றேன். இவர்கள் எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூடிய கடன் சுமை கூடி இருக்கிறதா? சும்மா ஒரு கேட்கறேன். இல்ல, அது சரியா தெரியல. ஆனா சொத்து கூடியிருக்குன்னு பொது வழியில பேசிப்பாங்க. அப்ப இவர்களுடைய சொத்து கூடியிருக்குன்றது என்று பேசப்படுகிறது. உண்மையா நம்ம போக வேண்டாம், நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணல. அப்ப நெருப்பு இல்லாம புகையாது சொல்லுவாங்க. அப்ப இவர்களுடைய சொத்து கூடும் போது தமிழக அரசின் கடன் சுமை மட்டும் எப்படி அதிகமாகி கொண்டே போகும்? அப்ப அந்த காசு எங்க போகுது என்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் வருமா இல்லையா? இவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டை போல 2 பங்குக்கு மேல் அதிக கடன் உத்தரப்பிரதேசத்துல இருந்தது. கிட்டத்தட்ட யூபி கடன் வலையில மூழ்கி திவாலா போகும் என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்தது. இன்றைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. கடன் வலையிலிருந்து உத்தரப்பிரதேசத்தை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் யோகி. 65 ஆண்டுகள் என்ன கடன் இருந்தோ அதே போல இன்னொரு பங்கு 5 வருஷத்துல கடனை வாங்கி கடன் வலைக்குள்ளே தமிழகத்தை உள்ளே தள்ளி இருக்கிறார் ஸ்டாலின். எது சரியான ஆட்சி பார்த்துங்க? திராவிட மாடல் வர்சஸ் தேசிய மாடல், இது ஒன்னே உதாரணம் போதும். இவங்க சொல்லிக்கிறாங்க தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னா இங்க உள்ள துறைமுகம். இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பல பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் மெட்ராஸ் போர்ட், தூத்துக்குடி போர்ட், பெரிய துறைமுகம் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலமோ, பீகாரோ, மற்ற ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களோ இந்த மாதிரி வளர்ச்சி அடையாததுக்கு முக்கியமான ஒரு தடைக்கல்லாக இருந்தது துறைமுகம் இல்லை.
இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோடி அரசு வந்த பிறகு அப்ப நிறைய கனிம வளங்கள் இருக்கலாம், இயற்கை வளங்கள் இருக்கலாம், மனித வளம் இருக்கலாம், இருந்தாலும் கூட துறைமுகம் இல்லாத காரணத்தினால் அவை முன்னேற முடியவில்லை. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கு, இன்னும் முடியல. என்னன்னா டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார், அதாவது மும்பையிலிருந்து ஆரம்பித்து கல்கத்தா துறைமுகத்துக்கு ஒரு இருவழி பாதை, கூட்ஸ் வண்டி மட்டும் போகும். அந்த கூட்ஸ் வண்டியில ஒரே சமயத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 பெட்டி இருக்க மாதிரி பெரிய கூட்ஸ் வண்டி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பித்து இந்த கடல் தொடர்பு இல்லாத மாநிலங்கள்லாம் வந்து இப்ப அங்க கார் இண்டஸ்ட்ரி அங்க ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறான். ஹூண்டாய் காரு ஏன் ராஜஸ்தான்லயும் யூபிலே வரமாட்டேங்குது? பண்ணா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? பிரச்சனை வருதுங்க இல்லையா? இந்த மாதிரி நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இந்த காரிடார் வந்த பிறகு இந்த மாநிலங்களில் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அந்த யூபியில அந்த ஃப்ரைட் காரிடார் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. கிட்டத்தட்ட 75% வேலை முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. முழுசா முடிஞ்சானே போக முடியும் இல்லையா? அது முடிந்தது என்று சொன்னால், அது முடிந்த சில ஆண்டுகளிலேயே உத்தரப்பிரதேசம் மட்டுமே 1 ட்ரில்லியன் ஜிடிபி அளவுக்கு எக்கனாமியை அச்சீவ் பண்ண முடியும் என்று சொல்றாங்க. இந்தியா முழுக்க 1 ட்ரில்லியன்ங்கிறது நாம வச்சிருக்க இலக்கு, ஆனா யூபி மட்டுமே அச்சீவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார கட்டமைப்புகளை யோகி அரசு வலுப்படுத்தி இருக்கிறார். இது வந்தாச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க என்று சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசாக அந்த அரசு இருக்கிறது. கடன் வாங்கி கடன் வழி வீழ்த்தக்கூடிய அரசாக தமிழ்நாடு இருக்கின்றது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம், கம்பேரிசனுக்காக சொன்னோம். அதனால தமிழக மக்கள் இனியாவது புரிஞ்சுக்கணும், நாமளே விரும்பாவிட்டும் கூட நம்ம தலைமையில கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இப்படியே பணம் ஒரு காலத்துல வந்து யாருக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்மன் கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அடுத்து ஏதாவது திட்ட முடியும். மத்திய அரசு வஞ்சிக்கிறது, ஜிஎஸ்டி சரியாக கொடுக்கல, பழிய தூக்கி மோடி மேல போட்டு விட்டு இவருடைய இயலாமையை, இவருடைய பலவீனத்தை, இவருடைய நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக பழியை தூக்கி மோடி மேல் போட்டு விட்டு மக்களை தவிக்க விட்டு இவங்க வசதி எதுவும் குறையறதே இல்லை. அப்படி போய்கொண்டிருக்கிறது. அநேகமாக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து ஏதாவது விரிசல் ஏற்படுமா தெரியாது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பற்றகள்ளி அப்படிங்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மசூதிக்கு அருகிலேயே ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்க அந்த ஜமாத்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. கட்டிட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த இடம் வந்து அரசு நிலம் அப்படிங்கிறது மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் தான் இப்போ கிடைச்சிருக்கு. 180 பார் உள் எண் 2ன்னு சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ணி அந்த இடம் அரசு நிலமாச்சு, அரசுக்கு சொந்தமான இடத்துல இப்படி ஜமாத்தார்கள் வந்து மல்டிபிள் காம்ப்ளெக்ஸை கட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுக்கான போதிய ஆதாரங்களை எல்லாம் திருட்டி மாவட்ட ஆட்சியரிடமே ஒரு இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க சொன்னபடி அந்த டாக்குமெண்ட்டை நானும் பார்த்தேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. இதுவரை அந்த இடம் வந்து அரசுக்கு பொதுவான இடம், இந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல. இப்ப சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பு அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்லிம்களுக்கான சுடுகாடு. இப்ப இங்கதான் நமக்கு கவனிக்க வேண்டிய லாஜிக்கல் பாயிண்ட் இங்கதான் வருது. அதுக்கு நான் அப்புறம் போறேன். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, 5 கடைகள் கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதே போல அந்த இடத்தை சுத்தி காம்பவுண்ட்ஸ் கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஹிந்துக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஹிந்துக்கள் சுடுகாடாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசாங்க இதுல இருக்கிறதுனால ஹிந்துக்கள் வந்து அதுக்கு முயற்சி பண்ணா அதுக்கு வந்து இவங்க தரப்புல கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து கவர்மெண்ட் லேண்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து தடுத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்ப ஹிந்துக்கள் வந்து சரி கவர்மெண்ட் லேண்டு போகாம விட்டாங்க, ஆனா கவர்மெண்ட் லேண்டு தான். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து முஸ்லிம்களுடைய சுடுகாடு. இஸ்லாமிய வழக்கப்படி சுடுகாடு என்பது அவங்க கான்செப்ட்லேயே கிடையாது. எங்கேயாவது இதுல இருக்கிறாங்களா யாராவது? இல்ல, பண்ண விடுவான் அவன். அப்ப எப்படி சுடுகாடு ஆக முடியும்? கபர்ஸ்தான் தான் அது. பேரை மாத்திரதா இருந்தா கூட இடுகாடு தான் நீ மாத்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப பண்ணக்கூடிய கொண்டைய மறைக்க தெரியலங்கிறது சொல்றேன். பண்ணக்கூடிய தப்பு ஒழுங்கா பண்ணல, தப்புதான் பண்ணிருக்காங்க. இப்ப ஹிந்து மனுநீதி கவனத்துக்கு வந்திருக்கிறது. ஹிந்து மனுநீதிக்காக களத்தில் இறங்கி போராடி கலெக்டர்கிட்ட போய் சொல்லி
இப்ப கலெக்டர் என்ன செய்ய போறாங்க பார்க்கணும். இந்த நாட்டுல ஹிந்து சமுதாயம் வந்து நியாயம் சட்டம் இருந்தால் கூட வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் வந்து அந்த சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது. இல்லாவிட்டால் மசில் பவர் அல்லது மணி பவர், பொலிட்டிக்கல் பவர் இதே வேலை செய்கிறது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்ப இந்த மாதிரி வந்து இது நாள் வரை வந்து அரசாங்க நிலமாக இருந்த ஒரு இடம் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னா கிராம சபையில தீர்மானம் போட்டிருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து, அந்த மாதிரி எந்த தீர்மானமும் போடாம எப்படி பெயர் மாற்றம் பண்ணது, யார் பண்ணது, இதெல்லாம் கேள்வி வருகிறது. இதுக்கெல்லாம் வந்து கலெக்டர் பதில் சொல்லுவாரா, ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் பதில் சொல்லுவாங்களா, நாம பார்க்கணும். இப்ப இந்த அளவுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு, சோசியல் மீடியா எல்லாம் இருந்த போது, பத்திரிகை எல்லாம் இருக்கும் போது, ஹிந்து மண் இருக்கும் போது இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசு நிலத்தை இவங்க கபலீகரம் பண்றாங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில எப்படி வந்திருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் வந்து இறந்த அந்த கல்லறையானது கோரிப்பாளையம் தர்கா என்று கவர்மெண்ட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த வெப்சைட்ல இது நாள் வரை இருந்தது. பிரச்சனையானவனே அந்த லைனை மட்டும் எடுத்துட்டாங்க. அந்த பழைய ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு, நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், அதுல இருந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன். சில ஆண்டுகளுக்கு நம்ம கண் முன்னாடி இப்படி மாத்துறாங்கன்னா பாருங்களேன் என்ன கொடுமைனா. இதே போல சேலத்துல இப்ப வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் சேலம் டவுன்ல வந்து மெயினா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காலத்து கோயில், அந்த கோட்டை மாரியம்மனுக்கு சொந்தமான தெப்பக்குளம் வந்து மக்கள் எல்லாம் கவனிக்காம இந்த மாதிரி தெப்பக்குளம் கவனிக்காம தூர் படிஞ்சு அப்படியே ஒண்ணு கவனிக்காம போயாச்சு. நம்ம ஹிந்துக்கள் அப்படிதான் இருப்போம். அந்த தெப்பக்குளத்தை ஆக்கிரமித்து மசூதி கட்டியாச்சு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியாச்சு முஸ்லிம்கள். இன்னைக்கு அதுதான் இருக்கு. அதுக்காக பெரிய போராட்டம் நடத்தி சேலம் ராமசாமின்னு ஒருத்தர் ஹிந்து முன்னணி தமிழகத்தில் வருவதற்கு முன்பாக ஹிந்து முன்னணி என்ற அமைப்பு தமிழகத்தில் தோன்ற வேண்டும் என்ற கருத்தை வந்தது காரணம் சேலம் ராமசாமியை பார்த்துதான். சேலம் ராமசாமியை போன்ற ஹிந்துக்களை பாதுகாக்க போராடக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருந்து பாருங்க. இதுக்காக போராடுகிறார். அந்த கோட்டை மாரியம்மனுக்கு ராஜகோபுரமே வந்து கட்ட முடியாத சூழ்நிலை. ராஜகோபுரம் கட்ட முடியாது, ஏற்ற மாதிரி மசூதி கட்டக்கூடாது. மசூதி எப்படி வந்தது, தெப்பக்குளத்தை ஆக்கிரமிச்சு வந்தது. கோர்ட்ல கேஸ் எல்லாம் இவர் தான் முன்னிருந்து நடத்துறாரு. துரதிருஷ்டவசமா இவர் வந்து இறந்து போறாரு கார் ஆக்சிடென்ட்ல. இவர் கார்ல போகும்போது ஏற்ற மாதிரி ஒரு லாரி வந்து இடிச்சு ஆன் த ஸ்பாட் அவுட். அந்த லாரியை ஓட்டி வந்தது முஸ்லீம், ஆனால் ஒரு விபத்து என்று சொல்லி கேஸை முடிச்சுட்டாங்க. அது நமக்கு தெரியாது, விட்டுருங்க. ஆனால் இந்து சமுதாயத்தை காப்பதற்காக தன்னுடைய உயிரை பலிதானம் செஞ்சார் அவர். அதுக்கு பிறகு கோட்டை மாரியம்மன் கோயில் கோபுரதாமம் கட்ட முடிந்ததே தவிர இன்றளவும் கோர்ட்ல கேஸ் நடந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்தாச்சு அது வந்து கோயில் குளத்துக்கு சொந்தமானது என்று. இது இன்றளைக்கு வந்து அந்த தெப்பக்குளம் இல்ல மசூதி தான் இருக்கிறது, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறது. இதுதான் சட்டம். சட்டம் எங்க கடமை செய்யுது பாருங்க, கோர்ட் எங்க கடமை செய்கிறது பாருங்க. அதனால ஹிந்து சமுதாயம் ஒருங்கிணைந்தால் தான், ஒன்னா சேர்ந்தாதான் அங்க நீதியோ நியாயமோ கோர்ட்டோ செயல்படும். அது எல்லா ஊர்லயும் இதுதான். அதனால ஹிந்து முன்னணியை பாராட்டுகிறேன். அவருக்கு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஹிந்து முன்னணிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்காக போராடக்கூடிய ஒரே அமைப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி மட்டும்தான். ஹிந்து முன்னணியோ RSSஓ இது போன்ற ஹிந்து அமைப்புகளோ விஷ்ணு பரிஷத்தோ இல்லாவிட்டால் ஹிந்துக்களை இந்த சட்டமோ நீதியோ தர்மமோ கோர்ட்டோ காப்பாற்றாது. அதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. ஆகவே எல்லோரும் ஏதோ ஒரு ஹிந்து அமைப்பில் சேர்ந்து அமைப்பாக செயல்படுவோம். அதற்கு நல்ல உதாரணமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக, திமுக அரசு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து நவம்பர் மாசத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம், மத்தியான உணவு திட்டம், இரவு உணவு, இப்படி ஒரு திட்டங்களை தொடங்கி வச்சாரு தமிழக முதல்வர். சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 32,000 தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னா, காலை உணவு போதிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. சரி, மத்தியானமாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா மத்தியான சாப்பாடு குவாலிட்டியா இருக்க மாட்டேங்குது. சரி, ராத்திரி வர்றவங்களாவது ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் அப்படிதான் இருக்கு. அதை கொண்டு நாங்களே குப்பை எடுக்கக்கூடிய நாங்களே அந்த குப்பையில நாங்க தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி வந்திருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுது போல 3 ஷிப்ட்ல வந்து துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில பணிபுரியக்கூடிய காட்சி நான் பாக்குறேன். இரவு 2 மணி 3 மணிக்குள்ள வரும்போது கூட பெண்கள்லாம் பல பேர் வந்து ரோட்ல இருந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. 24 hours உண்மையிலே பண்றாங்க. அப்ப எங்க இருந்தோ வராங்க, எங்க இருந்தோ ஒரு இடத்துல வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகக்கூடியவங்களுக்கு உணவு ஏற்பாடாக வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி இருக்காது.
எப்படி அதுக்கான ஏற்பாடு கட்டாயம் செய்யணும், அதுக்கான திட்டம் அறிவிச்சிருக்காங்க, செயல்படுத்தணும். இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்ப அதை நம்பிதானே வராங்க இல்லையா? அப்ப அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதே போல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பேருக்கு வந்து அந்த குப்பைக்கு சமமான ஒரு சாப்பாடை கொடுத்தோம்னா என்ன உனக்கு இது போதாதா என்பது போன்ற ஒரு இலக்காரமான மனப்பான்மை இந்த அரசுக்கு இருக்கின்றது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆக ஏழைகளுடைய வாயிலும் வயிற்றிலும் அடிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இதே குப்பை கூட்டக்கூடிய தொழிலாளர்கள் இதே போல ஒரு போராட்டம் பண்றாங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன சொன்னது இந்த அரசு? கோர்ட்டை எப்படி மதிச்சாங்க? கோர்ட் ஆர்டரை அதுக்கு திருப்பரங்குன்ற விட்டுருங்க. பொதுவா எந்த அரசு இந்த அரசு வந்து எந்த ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எந்த கோர்ட் ஆர்டர் வந்தாலும் சரி, இவர்களுக்கு சாதகமா இருந்தால் மட்டுமே அந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிக்குமே தவிர இவங்களுக்கு வேணாம்னா கோர்ட் தீர்ப்பை கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் சட்டத்துக்கு இவங்க கொடுக்குற மரியாதை. நீங்களோ நானும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், சட்டத்தின் மேல நாம் தண்டிக்கப்படுவோம். ஆனால் இந்த அரசு அதிகாரிகளோ இந்த அரசோ சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதே துப்புரவு தொழிலாளர்கள் இதே போல வந்து போராட்டம் பண்றாங்க. சமீபத்தில் நடந்த செய்தி. அப்ப யாரோ ஒருத்தர் இவங்களே ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு கேஸ் போடுப்பானே, உடனே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதால் இந்த போராட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் போடுறாரு. தீர்ப்பு உடனே, ஏன்னா இவங்க தானே கேஸ் போட்டிருக்காங்க, தீர்ப்பு வந்தாச்சு. உடனே விடிகாட்டு அப்படி என்ன சுறுசுறுப்புங்கிறீங்க? எல்லாத்தையும் குண்டு கட்டா தூக்கி வெளியில எரிஞ்சு அப்ப மட்டும் சட்டம் கடமையை செய்கிறது, கோர்ட்டு கடமையை சிறமேற்கொண்டு அப்படியே செயல்படுத்துறாங்க. ஆகவே இந்த ஏழை மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்ல வந்து சமூக நீதி காவலர்னு ஒருத்தர், உங்களுக்கு அந்த விருது வேணும்னா அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பார். ஆனா அவர் சொல்லபடி நீங்க செய்யணும். அப்படி பேசக்கூடிய ஒரு திருமாவளவன் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு விருது வேணா கொடுப்பார். இப்ப அவர் என்ன சொல்ல போறாரு தெரியல. சமூக நீதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர், மகான். அது இவருக்கு யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது பிளாஸ்டர் அதை போட்டிருக்காரு தெரியல, முதல்ல எதனாலன்னு தெரியல, பேசவே இல்லை. அதனால உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், உண்மையிலேயே அதுக்காக அக்கறைப்படக்கூடியவர்கள் யார்? திமுக கிடையாது, திருமாவளவன் கிடையாது, யாரும் கிடையாது. தெளிவா அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் ஒருத்தர் யார் என்பதை ஒரு சந்தர்ப்பம் காட்டி கொடுக்கும்னு விவேகானந்தர் சொல்லுவார். அது அந்த வசனம் ஃபுல்லா சொல்றேன். அவர் என்ன சொல்லுவார்னா, புலி வரும் வரை எல்லோரும் வீரர்கள் தான், புலி வந்தாச்சுன்னா உண்மையான வீரன் யாரு, கோழை யாரும் தெரியும் அப்படின்பாரு. அதே போல ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு ஆளை காட்டி கொடுக்கும். உண்மையிலே ஏழை மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக யார் வந்து கரிசனப்படுகிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள், யார் அக்கறை செலுத்துகிறார்கள், அது இதை பார்த்தா தெரியும். காசியில அந்த பெரிய அந்த காசி கார்டார் திறந்த பிறகும் சரி, அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளும் சரி, மோடி அரசு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்து பல செய்திகள் வீடியோலாம் பாக்குறோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இதே போல அந்த கும்பமேளால கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் தினசரி வந்துட்டு போறாங்க. கோடி, லட்சம் கிடையாது, அவ்வளவு பேர் வந்துட்டு போகும்போது எவ்வளவு கார்பேஜ், எவ்வளவு டன்ஸ் ஆஃப் அத்தனையும் அப்படியே அழகா ஸ்மூத்தா கிளியர் பண்ணி அவ்வளவு எக்ஸலண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச அரசு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் வந்து கௌரவித்தார் யோகி. இதுதான் வந்து இவங்க சொல்றாங்களே ஹிந்துத்வா செய்யக்கூடிய காரியம் இதுதான். திராவிடம் இப்படிதான் செய்யும், ஹிந்துத்வா அப்படிதான் செய்யும். பாரதியார் பத்தி நீங்க பேச சொன்னீங்க CTVல, இதுல பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு. அப்போ ஒரு வரி சொன்ன, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாரதியார் பாடாரு, சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். அதை அடுத்த சொல்லுவார், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். அதான் பாரதியுடைய பார்வை, அதான் ஹிந்துத்துவ பார்வை. சந்திர மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த ஆட்களை அனுப்பக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானியும் அதுக்கு முன்னால இடத்துல சந்தி தெருப்பு இருக்கக்கூடியவங்க ஒன்னா சேர்க்கிற சமம். அந்த சமத்துவ பார்வை தான் ஹிந்துத்துவம். அதனால திராவிடம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அரசானது எல்லோரையும் ஏமாற்றக்கூடிய அரசு. அதை இந்த செய்தி மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகிறது. வங்கதேசத்தில் நடைபெறக்கூடிய அந்த இந்துக்கள் மீதான கொடூர கொலைவெறி தாக்குதல், இதை கண்டித்து லண்டனில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பிளஸ் அங்க நமக்கு ஆதரவாக அதே நாட்டில் பிரச்சனை நடக்கக்கூடிய வங்கதேசத்தை சேர்ந்த இந்துக்கள், ஹிந்தி தேசத்து இந்துக்களும் வங்கதேசத்து இந்துக்களும் அங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துல காலிஸ்தான் ஆதரவு கும்பல் நுழைந்து அந்த போராட்டத்துடைய நோக்கத்தையே திசை திருப்பும் விதமாக அங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் இந்த பங்களாதேஷ்ல இந்துக்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டித்து உலகம் முழுக்க வந்து பல இடங்களில் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனா இது பத்தாது. காசாவில் அங்குள்ள முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமத்துல முதற்கொண்டு எந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து நம்ம பார்த்தோம். சேவ் காசா,
ஆனால் அதை விட கொடூரமாக அங்கே இந்துக்கள் தாக்கப்பட்ட போது நாம வந்து அமைதியாக தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு எதிர்ப்பை யாரும் காட்டல். அது வருத்தம் தான் எனக்கு. சில மாதங்களுக்கு முன்புதான் ஒரு பெரிய கலவரம் நடந்தது வங்கதேசத்துல. அதன் பிறகு இப்ப உயிரோடு 2 இந்துக்கள் அடித்து கொல்லப்படுது. திபு சந்திர போஸ் ஒருவர், அம்ரித் மோண்டால் அப்படிங்கக்கூடிய 2 பேருடைய காணொலி காட்சிகளை உலகமே பார்த்து அந்த அளவுக்கு வந்து மனசு வேதனைப்பட துடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இது இன்னும் நம்ம தீவிரமாக எதிர்க்கணும், நம்முடைய எதிர்ப்பை காட்டணும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப இந்த காலிஸ்தானை பத்தி வருவோம். உண்மையான சீக்கிய வரலாற்றை தெரிந்திருக்கக்கூடிய யாருமே காலிஸ்தான் இயக்கத்தை ஆதரிக்கவே மாட்டார். ஏன்னா சீக்கிய மதம் தோன்றியது எதுக்காக தோன்றுகிறதுனா, இந்த முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய ஹிந்து விரோத போக்கு, அட்டூழியங்கள், அதை எதிர்த்து ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கால்சா பந்த் என்பதை குரு கோவிந்த் சிம்மன் ஏற்படுத்துகிறார். எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். நீங்க இந்தியா முழுக்க இந்த சீக்கிய குருத்வாராக்கு வேணா போய் பாருங்க, எந்த இடத்துக்கு வேணா போய் பாருங்க. அந்த 10 குருமார்களுடைய போட்டோ டிராயிங் இல்லாத குருத்வாரா இருக்காது. ஒவ்வொரு குருவும் எப்படி கொல்லப்பட்டார்கள் நீங்க பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். அப்படியே தலைக்கு நேரா ரம்பத்தை வச்சு உடலை 2 துண்டா வெட்டுவாங்க. கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டில உட்கார வச்சு அப்படியே துடிக்க சாகடிப்பாங்க. இப்படிலாம் கொடுமை. உயிரோட 2 குழந்தைகளை சமாதி பண்ணியிருக்காங்க. இத்தனை கொடுமைகள் இதெல்லாம் வந்து சொல்ல நம்ம கண்ணில் தண்ணீர் வரும். இதெல்லாம் படங்களாக எல்லா குருத்வாராலும் இருக்கு, இன்றைக்கு இருக்கு. ஆனால் இந்த வரலாறு வந்து இன்றைக்குள்ள சீக்கிய எனக்கு தெரிஞ்சிருக்கிறதா? படத்தை பார்த்துட்டு ஏதோ போறோம். He is disconnected from the drawing, from the Sikh history. அதனால்தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல உண்மையான தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ் இலக்கியத்துடைய வரலாறு, தமிழ் இலக்கியம், தமிழை பற்றி தெரிந்திருந்தால் எவனும் இந்த பிரிவினைவாதத்துக்கு எவனும் பின்னாலே போக மாட்டான். அதை நமக்கு தெரியாதனால நம்ம வந்து அப்படி இருக்கும். அதுதான் அங்கே நடந்திருக்கிறது. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் நான். குரு கிரந்த சாஹிப் என்ன சொல்லக்கூடிய சீக்கியர்களுடைய புனித நூலிலே சில 1000 இடங்களிலே ராம் என்ற பெயர் வருகிறது, கிருஷ்ணர் என்கின்ற பெயர் வருகிறது, துர்கை என்கின்ற பெயர் வருது, லட்சுமி என்கின்ற பெயர் வருது, ஹிந்து கடவுள் பெயர் வருகிறது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பஞ்சாபி மொழி இருக்கக்கூடிய குரு கிரந்த சாஹிப்க்கு யாருக்கும் படிக்க தெரியாது. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியத்தை என்ன பண்ணிருக்கான், ரொம்ப தெளிவா கிளியரா எல்லா சர்ச் எந்த அளவுக்கு வேலை செய்யற பாருங்க. எந்த இடங்கள்ல ராம் என்று வந்து எல்லாத்தையும் காடுன்னு மாத்திட்டான். ராம் என்று சொன்ன போது அந்த பழைய கால சீக்கியனுக்கு என்ன இருக்கும், நாம் இந்த நாட்டோட சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கோம் தெரியும். காடுன்னு மாத்தியாச்சுன்னா இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த லேண்ட், ஃப்ரம் த ரூட். இல்லைங்களா? நம்ம பஞ்சாப்க்கு என்ன பேர்னா ஸ்வாடாம் ஆஃப் த நேஷன். ஸ்வாடாம் த நேஷன். இந்த தேசத்தை காக்கக்கூடிய போர் வாள் என்று பஞ்சாபுக்கு பேர். அந்த அளவுக்கு வந்து பஞ்சாப் இருந்திருக்கிறது. 1947 பஞ்சாப்ல ஏற்பட்ட கொடுமைகளை போன்ற வழி வந்து நம்ம இந்தியா முழுக்க எங்கேயுமே நடந்திருக்காது. அந்த அளவுக்கு வழி. அப்படி வந்து பிரிவினையுடைய கோர வழிகளை தாங்கியது பஞ்சாப். இன்றைக்கு நம்ம காசி காரிடார் மோடி திறந்து வச்சார் சொன்னேன். அந்த காசி கோயிலை மீட்பதற்கு போரிட்டவர்கள் சீக்கியர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ரஞ்சித் சிங் தான் வந்து முகலாய ஆட்சி கடைசியா வரைக்கும் தொடர்ச்சி எரிஞ்சு ஒண்ணுமே எல்லாம் பண்ணவர். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சீக்கிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர். அவர் என்ன பண்ணார்? அவருடைய வாழ்க்கை எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ உண்மையான சீக்கிய அரசர்களுடைய வாழ்க்கையோ சீக்கிய சமுதாயத்துடைய தலைவர்களுடைய வாழ்க்கையோ யாரா தெரிஞ்சிருந்தா அவங்க யாருமே வந்து இந்த காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கவே முடியாது. அப்ப எப்படி இந்த காலிஸ்தான் வருது? அது வந்து காரணம் இந்திரா காந்தி. அகாலிதள் என்கின்ற கட்சியை ஒழித்து தான் வளர வேணும் பொலிட்டிக்கலி என்பதற்காக பிந்திரன் வாலேங்கிறவனை என்ன வேணா பண்ணு தூண்டி விட்டார். ஒரு ஸ்டேஜ்ல அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் உள்ள போந்து அந்த பொற்கோயிலுக்குள்ள போந்து அவன் பெரிய தனி ராஜ்யத்தை அமைத்து கொண்டிருந்தான். அப்ப என்ன பண்றாரு? ராணுவத்தை உள்ள அமைச்சு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் பண்ணி இதை பயன்படுத்தி பெரிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க. அதன் பிறகு பெரிய இந்திரா காந்தி சுட்டு கொண்டது, சீக்கியர்கள் படுகொலை பண்ணதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. அப்போ ஒரு சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த சமயத்துல எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கும். ஹிந்துக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்துல உலகம் முழுக்க ரெடியா காத்திருக்கான இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அங்கங்க, குறிப்பா கனடால, அமெரிக்கால, பிரிட்டன்ல, ஆஸ்திரேலியால, இந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள்ல காலிஸ்தான் பிரிவினையை தூண்டி விட்டு அதுக்கு ஃபண்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து இப்படிதான் காலிஸ்தான் இயக்கம் வளர்கிறது. அதனால இந்த காலிஸ்தான் இயக்கம் வளர்வதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இந்திரா காந்தி. அது வந்து காங்கிரஸ் அதுக்கான பொறுப்பு ஏற்றே ஆகும். அதன் பிறகு நடந்த கலவரங்கள்லாம் இது முக்கியமான காரணம்.
இன்றைக்கு இதனுடைய உருமாற்றம் எப்படி இருக்குன்னா, மோடியை எதிர்க்கிறதுக்கு உள்நாட்டுல வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கோ இல்ல வெளிநாட்டு இன்டர்நேஷனல் போரம்ல ஏதாவது பண்றதுக்கோ என்ன ஒரு வலுவான அமைப்புனா காலிஸ்தான் இன்றைக்கு அப்படி ஒரு கருவியாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இது பின்னணி. அதனால மோடி எதிர்ப்பதற்கு இவங்க ஏதாவது பண்ணணும். எங்க போனாலும் மோடி எதிர்க்கிறதுக்கு இது ஒரு ஃபோரம். இப்படி ஒரு புது டைமென்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனால அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து இந்த மோடி அரசாங்கம் பல பெரிய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் விதைத்த அந்த விஷ விதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பதற்காக பல முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த காலிஸ்தான் நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்று சொல்லக்கூடிய திராவிட பேசக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னணியில வந்து ஒரு கிறிஸ்துவ கை இருக்கும். ஆனா முகமூடி அணிஞ்சு திராவிடன் வருவாங்க. அதே போல இந்த காலிஸ்தான் பேசக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருப்போம். எந்த முஸ்லிம்கள் இஸ்லாமிய கொடுமைகள் இருந்து காப்பதற்காக சீக்கிரம் உருவானதோ அந்த இஸ்லாமிய குடியரசை இவங்க ஆதரிப்பாங்க. இவங்க காலிஸ்தான் பணம் போட்டிருப்பான். சீக்கியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தனி பகுதி, பஞ்சாப் மட்டும் தனி பகுதி அப்படி போட்டிருப்பான். தனி நாடா உருவாகணும். அதான் காலிஸ்தானுடைய அஜெண்டா. நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பாத்தீங்கன்னா பஞ்சாப் என்பது இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் போல 2-3 மடங்கு பெரிய பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு. 5 நதிகள் பஞ்சாப், 5 நதி இல்லையா? எங்க 5 நதி எங்க இருக்கு? எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயாச்சு. அப்ப பெரும்பான்மையான பஞ்சாப் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பஞ்சாபையும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு குட்டி பஞ்சாபையும் சேர்த்து நீ காலிஸ்தான் படம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ உண்மையான காலிஸ்தானி போராளின்னு ஒத்துக்கலாம். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படியே இருக்குமா? இந்தியாவோட இது மட்டும் போகுமா? அப்ப என்ன அர்த்தம்? தெளிவா வந்து இட்ஸ் a foreign handed, குறிப்பா பாகிஸ்தான் அண்ட் அதர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இவங்க பஞ்சாபி இங்க வந்து எப்போ வந்து பஞ்சாப்ல வந்து அதிகமான ஆங்கில மீடியம் பள்ளிகள் வர ஆரம்பிச்சதோ, கிறிஸ்டியன் மிஷனரி கன்வென்ஷன் வர ஆரம்பிச்சதோ, அவங்களுடைய இன்டைரக்ட் ஆக்ட் தான் இது. அதான் ஆரம்பிச்சே சொன்னேன், எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க என்று சொன்னேன். அதனால அரசாங்கம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. அது காலிஸ்தான் தீவிரவாதம் ஒழிந்தால்தான் வந்து உண்மையிலேயே வந்து நாட்டுக்கு நல்லது. ஏன்னா பஞ்சாப் வந்து இன்றைக்கு கூட வந்து பிரதம மந்திரியே போக முடியாது, அந்த மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான். அதாவது the strength of the chain lies in its weakest link என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வீக்கஸ்ட் லிங்காக பஞ்சாப் ஒரு பக்கம், வெஸ்ட் பெங்கால் ஒரு பக்கம், தமிழ்நாடு ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கிறது. அதனால இதெல்லாம் மத்திய அரசு பார்த்து சரி செய்யும் என்று நம்புகிறோம். நிறைவு செய்தியாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்கும்போது ராகுல் காந்தியோட மிகவும் நெருங்கியவர், அட்வைஸ் எடுக்கக்கூடிய சாம் பிட்ராடோ சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து ஜெர்மன்ல வந்து ஒரு மீட்டிங் இருந்தது, ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது அவர் வந்து அட்டன் பண்ணியே ஆக வேண்டியது. அது சில பல மாதங்களுக்கு முன்பே அது உறுதி செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், அதனால அவர் அங்க போயிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான்னு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரே சமயத்துல 2 வேலை வருது. அப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இன்னொரு வேலைக்கு போல அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியமோ, எது ப்ரியாரிட்டியோ அதுக்கு போய் அட்டன் பண்ணிடணும். ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது ப்ரையாரிட்டி என்று நினைக்கிறாரோ அந்த மீட்டிங் போயிருக்காரு. ஒரே சமயத்துல ரெண்டு இது வருது, கலந்துக்கணும். ப்ரையாரிட்டி அங்கதானே போகணும், அங்க போயிட்டார். அதனால அவருடைய ப்ரையாரிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இப்ப ஒரு போன மீட்டிங்னா ஜெர்மனில வந்து ஒரு முற்போக்கு அகில உலக முற்போக்கு கூட்டமைப்பு, அந்த அமைப்பு அது இங்கிலீஷ்ல அப்படி பேர் கொடுத்திருக்காங்க, குளோபல் ஃபோரம், குளோபல் ப்ராக்ரசிவ் ஃபோரம். அந்த முற்போக்கு கூட்டணியில போய் அது என்னன்னா உலகம் முழுக்க 97 நாடுகள்ல, அந்த 97 நாடுகள்ல கிட்டத்தட்ட 192 கட்சிகள், அரசியல் கட்சிகள்லாம் அதுல வந்து அங்கத்தினராக சேர்ந்திருக்காங்க. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி அந்த மெம்பரா சேர்ந்திருக்காங்க. இதுல வந்து அகில உலக 7 பேர் வந்து தலைமை பொறுப்பு, பிரிசைடிங் மெம்பர் அப்படி இருக்காங்க. 7 பேர். அதுல 7ல ஒருத்தர் இவர் ராகுல் காந்தி. அப்படி இருக்கக்கூடியவர், அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரசிடியம் மெம்பர் என்று சொல்கிறாங்க, தலைமை அங்கத்தினர். அப்படிப்பட்ட தலைமை அங்கத்தினராக he is representing ஏசியா. அப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கும்போது அது எப்படி போகாம இருக்க முடியும்? இது என்ன ஒரு இந்தியன் பார்லிமெண்ட்? he is representing ஏசியா in an international forum. அவருக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்று சாம் பிட்ரோட சொல்லியிருக்காரு. சொன்னது கரெக்ட் தானே?
இப்ப இந்த போரம் எதுக்காக இருக்குன்னா, இது வந்து ஒரு முற்போக்கு கூட்டணி, முற்போக்கான ஒரு சிந்தனை உள்ளது. இது என்னன்னா அகில உலக அளவுல இதே போல உள்நாட்டுல கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் என்கின்ற ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் என்னென்ன கொள்கைகளை வைத்திருக்கிறதோ அதே கொள்கைதான் இதுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருக்கா தெரியாது. அது ஜார்ஜ் சோரஸ் நடத்துறது, இது நாங்க நடத்துறோம். முற்போக்கு உலகம் முழுக்க ஒரு 30 லிபரல் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் இதுல இருக்காங்க, அந்த கட்சிகளை தவிர. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நாட்டுல வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருது, இல்ல மத சகிப்புத்தன்மைக்கு ஆபத்து வருது, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து வருது, இந்த மாதிரி ஆபத்து வரலாம் இல்லையா? அப்பெல்லாம் ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவுல குரல் கொடுக்கணும். அப்ப ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு போராட்டம் நடத்தலாம், சுற்றுச்சூழல் என்ற பெயர்ல நீங்க ஒரு போராட்டம் நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு 10-15 அஜெண்டா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன போராட்டம் நடத்திக்கலாம். இது எல்லாமே நீங்க சொல்றதை பார்த்தா இந்தியாவில் நடந்தது மாதிரி தெரியுது. ஆமா. ஆகவே ஒரு உள்நாட்டு போர், சிவில் வார், உள்நாட்டில் அமைதியின்மை டீஸ்டெபிலைசேஷன் பண்ணுவதற்கான எல்லா அஜெண்டாவும் அங்க இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல நம்ம நாட்டின் பிரதிநிதியாக தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அளவுல ஒரு பொறுப்புல வந்து ராகுல் காந்தி இருக்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கூட்டத்தை போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? பார்லிமெண்ட் புறக்கணிச்சுட்டு போயிருக்காரு. அது இதை விட அது முக்கியம். அப்புறம் இது இன்டைரக்டா வந்து ஜார்ஜ் சோரஸ் ஃபண்ட் பண்றாரா என்பது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வருது. அது தெரியாது. ஏன்னா அப்படி பண்ணா நேரடியாக பண்ண மாட்டாங்க, தெரியாம தான் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் கொள்கைகளை பொறுத்தவரை. இப்ப இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். இதுல வந்து 2 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம நாட்டுல இருந்து ராகுல் காந்தி 2 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து, அந்த பார்ட்டில இருந்து 3 பேர். மிச்சம் 2 பேர் நம்ம கரூர் அக்கா ஜோதிமணியும் சாம் பெட்ரோடவும், இந்த 3 பேரும் அதுல ஒரு பிரிசைடிங் பொறுப்புல இருக்கிற ராகுல் காந்தி. ஓகே. அதனால இப்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெர்மனில அந்த மீட்டிங்ல போய் அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சம் மட்டும் நான் 2 லைன் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அதாவது நம்ம நாட்டை பற்றி சர்வதேச அரங்கில் இவர் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நாட்டுல தேர்தல் கமிஷன், நீதிமன்றங்கள், அதே போல வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ, இப்படிப்பட்ட எல்லா அரசு எந்திரங்களும் அது சுதந்திரமா செயல்படுவதில்லை. அதெல்லாம் ஹைஜாக் பண்ணப்பட்டு மத்திய அரசுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எல்லா எதிர்கட்சியும் நசுக்கக்கூடிய அமைப்பாக இவை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை, செத்து போச்சு என்று அவர் சொல்லியிருக்கார். 2வது, மீண்டும் 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 மோடி ஆட்சி தான் இங்க வரும். ஏன்னா இங்கு உள்ள வாக்குகள் அனைத்தும் திருடப்பட்டு கொண்டிருக்கின்றன. வாக்கு திருட்டின் மூலமாகவே இந்தியாவில் பாஜக ஆட்சி பிடித்துக் கொண்டிருக்கிறது. வி லாஸ்ட் இன் மகாராஷ்டிரா பிகாஸ் ஆஃப் ஓட்சோரி. நாங்க தெலுங்கானால ஜெயிக்க முடிஞ்ச ஏன் காரணம்னா, அந்த ஓட்சோரியை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, அதனால நாங்க ஜெயிச்சோம் எல்லாம் பேசியிருக்காரு. ஆகவே சர்வதேச அளவுல எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம நாட்டை பற்றிய ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார், நம்ம நாட்டுல அமைதியின்மை ஏற்படுவதற்கு ஒரு கருவியாக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தெளிவா பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை ஒன்று அதிகமாகவே மத்திய உள்துறைக்கும் வெளியுறவுத்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள் பார்ப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.